சிந்து பைரவி நாடகத்துல சிந்துக்கு பஞ்சாயத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. பஞ்சாயத்து தலைவர் அன்னபூர்ணி அம்மாவை பார்த்து கேட்குறாரு, என்ன அன்னபூர்ணி அம்மா, சிவா சிந்து கல்யாணத்தை ரத்து பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அன்னபூர்ணி அம்மா அமைதியாக இருக்காங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பஞ்சாயத்து தலைவர். அதுக்கு மகா சொல்கிறாங்க, அக்கா என்ன மௌனமாக இருக்கீங்க, என் புள்ள கல்யாணத்தை ரத்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்னேகா சொல்கிறாங்க, அன்னபூர்ணி ஆண்டி, அன்னைக்கு கல்யாணத்தில் எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, சிவா சிந்து கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, அதை இப்போ சொல்லுங்கள், ஏன் மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு ஸ்னேகா கேட்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா அதுக்கு சொல்கிறாங்க, அவள் என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா, அவள் எதுக்காக பொய் சொன்னாலோ அதுக்காக இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடுங்க, அவள் இனிமேல் என் புள்ள கூட வாழக்கூடாது, அவளை முதல்ல பஞ்சாயத்தை விட்டு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் அன்னபூர்ணி அம்மாவே இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ரத்து பண்ண சொல்லிட்டாங்க, சிந்துவோட அப்பா அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன சிந்து சிவா கல்யாணத்தை ரத்து பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு பஞ்சாயத்து தலைவர். அதுக்கு சிந்தோட அப்பா சொல்கிறாரு, ஐயா இந்த பஞ்சாயத்து முன்னாடி சொல்கிறேன், நான் புள்ள மாதிரி வளர்த்தேன் சிந்துவா, ஆனால் சிந்து இது மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, எங்களை ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டா, ஆனால் அவள் சொன்ன பொய்யை நம்பி நாங்களாம் நம்பிட்டோம், அதனால் சிவாவுக்கும் சிந்துக்கும் கல்யாணத்தை ரத்து பண்ணிடுங்க, இனிமே அவள் என்னுடைய பிள்ளையே கிடையாது, நான் செத்தா கூட அவள் என் முகத்தில் முழிக்கக்கூடாது, எனக்கு பைரவி மட்டும்தான் என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முன்னாடி சிந்தோட அப்பா சத்யராஜும் சொல்லிடுறாரு. பஞ்சாயத்து தலைவரும் ஊர் மக்களும் ஒன்று கூடி உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீரமங்கலம் பஞ்சாயத்து சிவா சிந்து கல்யாணத்தை ரத்து பண்ணுது அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு. உடனே மகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா அப்போ பஞ்சாயத்து தான் முடிவு எடுத்துருச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு என் மகன் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கணும், அந்த தாலியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, சிவா கட்டின கல்யாணத்தை தாலி மட்டும் ஏன் சிந்து கழுத்தில் இருக்கணும், அதனால் அதை கழட்டிடுங்கன்னு ஸ்னேகாவும் சொல்கிறாங்க. உடனே மகா சிந்து கழுத்தில் கயிறை பிடிச்சி தாலியை எடுக்க வராங்கங்க. உடனே சிந்து அவங்க கையை தட்டி விட்டுடுறாங்க. என் தாலி மேலே யாராவது கையை வச்சிங்கன்னா அவ்வளோதான், எனக்கு பயங்கரமாக கோபம் வரும்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுடுறாங்க. இந்த தாலி அக்னி சாட்சியாக டாக்டர் என் கழுத்தில் கட்டினது, இந்த தாலியை கழட்டுற உரிமை உங்கள் யாருக்குமே கிடையாது, இது கடவுள் சாட்சியாக கட்டினது என் கழுத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. மறுபடியும் மகா தாலியை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்க சிந்து கழுத்தில் இருந்து சிந்துவும் என் தாலி கயிறை விடுங்க விடுங்க விடுங்கன்னு கத்த, இங்கே பாருங்கள் எனக்கு கெட்ட கோபம் வரும், சாமியே வந்தாலும் எதிர்த்து நின்னாலும் நான் சாமியை எதிர்த்துட்டு நிற்பேன், இந்த எடுக்கிற உரிமை உங்கள் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மகாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. மகா நீ என்னையே தள்ளி விடுறியான்னு அடிக்க ஓங்கிட்டு கையை வராங்க. சிந்து கனமாக கட்டிமாக பிடிச்சிக்கிறாங்க அவங்க கையை. நீங்கள் டாக்டரோட அம்மானு நான் பார்க்குறேன், இல்லைனா உங்களுக்கு மரியாதையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு, என்னம்மா நீ இந்த பஞ்சாயத்துக்கு அடங்கவே மாட்டேன்ற, இந்த 8 ஊர் பஞ்சாயத்தும் சேர்ந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு, ஆனால் நீ இந்த பஞ்சாயத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றியே, நீ என்ன இப்படி அடங்காத பொண்ணாக இருக்கிற, ஏன்பா சத்யராஜ் நீ என்ன இப்படி பொண்ணு வளர்த்து வச்சுருக்கேன்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாரு. சிந்து பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் அவங்க திருந்தி வாழறதுக்கு தான் பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுக்கும், ஆனால் என் தாலியை எடுக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் என்ன ஒன்றாலும் தண்டனை கொடுங்க ஐயா, நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், ஆனால் என் தாலியை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவரை பார்த்து கேட்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா நீங்கள் சொல்லுங்கள், நான் எல்லாரையும் வச்சு இந்த தாலியை பஞ்சாயத்துலேருந்து கழட்டிடுவேன் அவள் கழுத்தில் இருந்து, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்க, உடனே ஸ்னேகா அவள் தாலியை கழட்டலைன்னா என்ன, அப்பா அந்த டைவர்ஸ் பேப்பரை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கொடுத்து, இந்தாங்க அவகிட்ட இந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் மகா கிட்ட கொடுக்க, மகா எடுத்துகிட்டு சிந்து கிட்ட இதில் ஒரு கையெழுத்து போடுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிந்து என்னால் முடியாது அப்படின்னு சட்டமாக சொல்கிறாங்க. நீங்கள் யார் சொன்னாலும் நான் டாக்டரை விட்டு போக மாட்டேன், நான் டாக்டர் கூட தான் இருப்பேன், டாக்டர் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த கதை இதுதாங்க. நாளைய வரும் கதை விறுவிறுப்பாக காத்திருப்போம். நன்றி, பாய் பாய், வணக்கம்.